ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஃபெப்ரவரி மந்த் ஃபுல்லாக என்னென்ன மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் எக்ஸாக்டான ரிலீஸ் டேட்டோட அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம பொகோட்டா சிட்டி ஆஃப் த லாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது. அப்கமிங் நம்ம February 4th ரிலீஸ் ஆகுது நெட்ஃப்ளிக்ஸில் தான். அண்ட் இது அஃபிஷியல் கொரியன் மூவி தான். கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவர் லைஃப் எல்லாத்தையும் விட்டு இங்கே இந்த பொகோட்டா மாதிரி இந்த இடத்துல வந்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி இது வந்து கொலம்பியாவில் இருக்குது, அதோட கேபிட்டலு. ஸோ இந்த இடம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யாரெல்லாம் வந்து அவங்க லைஃப்பில் செகண்ட் சான்ஸ்க்காக இங்கே வந்துடுவாங்களாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிமினல்ஸாக இருப்பாங்க. அண்ட் அதுலேயும் நம்ம ஹீரோ என்னென்ன கிரிமினல் ஆக்டிவிட்டியில் உள்ளே இன்வால்வ் ஆகிறான்னு தான் கான்செப்ட் ஸ்டோரியை காமிச்சிருக்காங்க. இல்லை எவ்வளோ எக்ஸாக்ட் ட்ரூன்லாம் சொல்ல முடியாது, பட் பார்ப்போம். இந்த மாதிரி கான்செப்டில் இந்த படத்தையும் பார்த்துலாம். நல்ல விஷயம்னா நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கைண்ட் ஆஃப் ப்ரெக்னென்ட்னு சொல்லி இன்னொரு காமெடி கேட்டகிரியான மூவி நம்ம February 5th அன்றைக்கி தான் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஆக்ட்ரஸ் வந்து ஒரு ஃபேக்கான லைக் ப்ரெக்னென்ட் லேடி இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு பேபி பம்ப் படம் அவங்க வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. எதுக்கு அண்ட் இதுக்கு பின்னாடி என்ன ரீசன்ட்டு அதான் நம்ம இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் ஒரு ஃபன் அண்ட் காமெடி கேட்டகிரின்னு சொல்லிட்டாங்க. இப்போது அவங்க லைஃப்லேருந்து ஏதோ எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாங்களாம். பட் இன்னொரு சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்களுக்கு சில மேலே லைக் க்ரஷ் எல்லாம் வருது. அண்டு அதுலேயும் இங்கே இந்த ஃபேக்கான ஒரு ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்களா. ஸோ அதில் என்ன நடக்க போகுதுன்னு அப்படியே நம்ம இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இதில் எவ்வளோ காமெடி ஹியூமர் பண்ணியிருக்காங்க அது நம்ம மூவியை பார்த்து ரிவ்யூவோடு உங்களுக்கு தனியாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம மை ஃபால்ட் லண்டன்னு சொல்லிட்டு இன்னொரு நம்ம ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸ் ஆக போகிற மூவி. அண்ட் இந்த மூவி அப்கமிங் நம்ம February 13th தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ என்ன போகிறது கான்செப்ட்னா நம்ம ஆல்ரெடி நம்ம மை ஃபால்ட்டுன்னு மூவி பார்த்துருப்போம்ல. ஸோ அதே மூவியை தான் திருப்பியும் ரீமேக் ஆட்டம் எடுத்துருக்காங்க. என்ன ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து மெயின் ஆக்டர்ஸ் இப்போ அமெரிக்கா விட்டு இப்போ லண்டனுக்கு வந்திருக்காங்க. அண்ட் அங்கே தான் அவங்களோட இந்த ஸ்டெப் ஃபேமிலி உள்ள அவங்க எப்படி இன்வால்வ் ஆகுறாங்க. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் மை ஃபால்ட் என்னென்னலாம் பார்த்தீங்களோ அதே தான் திருப்பி இந்த படத்துலையும் பார்க்க போகிறீங்க. ஸோ அது எதுக்கு இன்னொரு வாட்டி பார்க்கணுன்னு தான் எனக்கும் இருக்குது. பட் புதுசாக பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் ஆகுதா ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து, அதுக்காகச்சும் இந்த படத்தை திருப்பியும் பார்க்கணும். அண்ட் மோஸ்ட் அண்ட் ஹைலி ஆன்டிசிபேட்டடான மூவி நம்ம கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டும் February 14th ரிலீஸ் ஆகுது. அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் நம்ம தியேட்டர்ஸில் தான் பார்க்கணும். அது வேறு எந்த ஆப்ஷன்ஸும் இல்லை. பை த வே படத்தோட கோர் கான்செப்ட் நம்ம இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் இப்போ கேப்டன் அமெரிக்கா கிடையாது. நம்ம ஃபால்கானுக்கு அவரோட ஷீல்டை தந்து இந்தா இனிமேல் நீ தான் கேப்டன்னு சொல்லி அவர் பாட்டுன்னு போயிட்டாரு. பட் இப்போ நம்ம ஃபால்கான் எவ்வளோ கஷ்டப்படுறாரு ஆஸ் எ கேப்டன் அமெரிக்காவா, அதெல்லாத்தையும் உங்களே பார்ப்போம். அண்ட் அதில் வில்லனாக வந்து இப்போ நம்ம ரெட் ஹல்கை வேறு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரெட் ஹல்கெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம். நம்ம ஒரிஜினல் ஸ்டீவ் ராஜர் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான் படுவார். பட் ஃபால்கானெலாம் என்னையா பண்ண முடியும். ஸோ பார்ப்போம் அது எப்படி நடக்க போகுதுன்னு. அண்ட் இவர் தான் நியூ கேப்டன் அமெரிக்கான்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் ஜஸ்டிஃபை பண்ணுற லெவலான இன்னும் ஸ்டோரி லைன் இனிமேல் தான் இந்த படத்தில் டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ ஹோப் இந்த படம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் ஆஸ் எ கேப்டன் அமெரிக்காவாக டினோட் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டீமன் சிட்டின்னு சொல்லிட்டு இன்னொரு மூவி இருக்குது. அண்ட் இந்த படம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. February 27th தான். ஆக்சுவலி இது வந்து நம்ம டீமன் சிட்டின்னு சொல்லிட்டு தனியாகவே மாங்கா இருக்குது. ஸோ அதோட லைவ் ஆக்ஷன் அடாப்டேஷன் தான் இப்போ பண்ணியிருக்காங்க. அனிமே இருக்கான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, நானும் செக் பண்ணி பார்க்கல. இன்கேஸ் பார்த்துருந்தா அப்படியே கொஞ்சம் கமெண்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் ரொம்பவே ஸ்லாஷர் அண்ட் வயலண்ட்டான ஒரு கான்செப்டான ஒரு இதுவாக இருக்க போகுது. ஸோ ஓகே இது என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டோரி வைஸில் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது லைக் ஒரு ஹிட்மேனாக. அண்ட் இவருக்கு நிறைய அகெயின்ஸ்டான நிறைய வில்லன்ஸ்லாம் இருக்காங்க. இவரோட பெரிய லெவலான வில்லன்ஸ் கூட. பட் அவங்கள எல்லாரையும் இவர் சாவடிக்க போகிறாரு. அதோட மெயின் கோர் கான்செப்ட் ரீசன் என்ன அதெல்லாம் நம்ம இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் கான்செப்ட் நல்லா இருக்குது. கண்டிப்பாக கொஞ்சம் ஓவர் ஸ்லாஷராக இருக்கும். அண்ட் ஒரிஜினல் ஜாப்பனீஸ் வேறையா. ஸோ பார்க்கலாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சோசியல் கிளைம்பர்ஸ்ன்னு சொல்லி சோஷியல் ஸோ அப்படி தான் அவங்க டைட்டிலே வச்சுருக்காங்க. அண்ட் இது ஒரிஜினல் ஃபிலிப்பீன்ஸோட மூவி தான். அண்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் அப்கமிங் February 27th தான் ரிலீஸ் ஆகுது வித் தமிழ் டப்டோட தான். கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு மெயினான கேரக்டர்ஸ் தான். இவங்க வந்து ஏதோ ஒரு தேவையில்லாத ஸ்கேமில் போயிட்டு எல்லாத்தையும் வந்து இழந்துடுறாங்க. இதுக்கப்புறமா கான் ஆர்டிஸ்ட்டாக மாறிடுறாங்க. எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களை போய் டார்கெட் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து எல்லாத்தையும் காசை பிடுங்குற மாதிரி. ஸோ அந்த பேஸில் இப்போதைக்கு இந்த படத்தை எடுத்துருக்காங்க. இந்த தான் எனக்கும் எக்ஸாக்டாக தெரியாது. எப்படியோ மூவி ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இதையும் நம்ம பார்த்து வித் ரிவ்யூவோட தனியாக ஷேர் பண்ணிடலாம்.
ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு நம்ம ஃபெப்ரவரி மந்தில் ரிலீஸ் ஆக போகிற எல்லா மூவிஸ் வித் எக்ஸாக்டான ரிலீஸ் டேட் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் மெயினாக இந்த மந்த் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்காவே கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடலாம். அதுதான் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய மூவி. பட் இன்னொரு மூவி இருக்குது, நம்ம இன்டர்ஸ்டெல்லார் மூவியும் ரிலீஸ் பண்ணுறாங்க February 7th. ஸோ இன்கேஸ் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் இன்டர்ஸ்டெல்லார் மூவியே பார்க்கல, இல்லை எவ்வளோ தடவைனா பார்த்துருந்தா கூட தேட்டரில் பார்க்கலாம். நார்மல் தேட்டர்லேயும் ரிலீஸ் ஆகும், ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்லேயும் ரிலீஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 4 to 5 days தான் வந்து தேட்டர்ஸ் லைக் ஸ்க்ரீன்ஸில் அது ஓடும். ஸோ அதனால் அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க வேண்டிய மூவியாக அதுக்காக தான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட் யாரோ பார்த்துருந்தாங்கன்னா அவங்களையும் கேட்டு பாருங்கள். அவங்களே சொல்லுவாங்க இந்த படம்லாம் எத்தனை தடவைலாம் பார்க்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு டாப் நாச்சான ஒரு மூவி. அண்ட் இன்னும் நிறைய சின்ன சின்ன மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கோம். எப்படியும் நம்ம வீக்லி எவ்ரி சாட்டர்டே நான் ரீசன் தமிழ் டப்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டுட்ருக்கேன்ல. ஸோ அதில் நான் உங்கள்கிட்ட டேட்டா ஷேர் பண்ணிகிட்டு இருவேன். அண்ட் பை த வே இன்னைக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.